ஃபெரர் மியூசியம்னு ஒன்று இருக்குது. ஒயிட் ஹவுஸுக்கு நேர் ஏற்ற மாதிரி கொஞ்சம் தூரத்தில். அங்கே நான் அந்த மியூசியத்துக்குள்ளே சிலை இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா, செம்பியன் மாதவின்னு இந்த சிலை. இந்த செம்பியன் மாதவிங்கிறது அவங்க நம்ம ரூபாயில் இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது இங்கேருந்து போய் அந்த இடத்துல அந்த மியூசியத்தில் இருக்குது. இது ஒன்று. அந்த ஒரு மியூசியத்தில் இருந்தது. அடுத்தது தங்க ஆபரணமும் ஒரு தங்கத்தால் வேயப்பட்ட நந்தியும். மேலே தான் தங்க ஊசி இருக்குது. இந்த நந்தி அங்கே இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நடராஜர் சிலையும் இல்லை வேற ஒரு அம்மன் சிலையும் அங்கே இருக்கிறத பார்த்தேன். அடுத்து இந்த காலபைரவர் சிலை ரொம்ப அபூர்வமான சிலை. இதுவும் அந்த மியூசியத்தில் இருக்குது. இது எல்லாம் பார்த்துட்டு அங்கே அப்புறம் இன்னொன்று முக்கியமாக திருஞான சம்பந்தர் ஒரு நடன உருப்படி உள்ள ஒரு ஐம்பொன் சிலை. இதுவும் அங்கே இருக்குது. அது கீழேயே எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது போணுச்சுன்னு அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமாக இது ஒரு ருத்ராட்ச மாலை, பஞ்சமுக ருத்ராட்ச மாலை. இந்த மாலையில் என்னென்னா கீழே உள்ள அந்த ருத்ராட்சத்தில் சிவனும் பார்வதியும் இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ருத்ராட்சம் யாரும் வரைஞ்சி வைக்கல, சிவனும் பார்வதியும் இருக்காங்க. அது அந்த மியூசியத்தில் ஒரு லென்ஸை வச்சு பெருசு பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க. இதுவும் அங்கே இருக்குது.